சுடராக நின்று சுடரை இந்த அம்மைமார்கள் 7 பேரும் ஆவி பிடிக்க ரிஷிகர்ப்பம் ராத்தங்காதி என்பது போல பிறந்த அந்த சான்றோர்கள் சாணார்களாக, நாடாழ்வர்களாக, தர்மகுல வேந்தர்களாக, வெள்ளாணி வேந்தர்களாக, வீரகுல வேந்தர்களாக இந்த உலகத்திலே எல்லா கலைகளையும் கற்று இந்த உலகத்தில் வாழ்ந்து வருகிறார்கள். அந்த சான்றோர்கள் இந்த மாயக்கரையிலே பிறந்து இந்த மாய்மால எண்ணங்கள் தேவர்களுடைய அந்த ஆணவத்திலே இந்த கலி எண்ணமானது பிறந்து அதன் மூலம் அவர்களுடைய கலிச்சாதியான கடைச்சாதியிலே இந்த சான்றோர் மக்கள் உழன்று அவர்களுடைய வம்சத்திலே வந்து இந்த அம்மைமார்களும் பிறந்து கொண்டு வருகிறோம். இறைவன் நமக்கு நிறைய தந்திருக்கிறார். ஆனால் நாம் கிள்ளி கொண்டு வந்திருக்கிறோம். எதற்காக? அதையும் அன்பாக கொண்டு வந்திருக்கிறோம். இறைவன் நம்மை அழியாத நிலையோடு வாழ வைக்க வேண்டும். அந்த அழியாத தங்க காசு என்று சொல்லக்கூடிய பெருநிலையை நாம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இதைத்தான் சான்றோர் மக்கள் இறைவனிடம் வேண்டி நிற்கிறார்கள். இறைவா, நாங்கள் சீதனங்கள் தருவது இருக்கட்டும், அந்த எங்களுடைய அம்மைமார்களை நீங்கள் திருமணம் செய்வதன் மூலமாக எங்களுடைய அம்மைமார்களுக்கும் எங்களுக்கும் நீங்கள் என்ன பரிசம் தருவீர்கள்? பரிசம் என்று சொன்னால் கணவன் வீட்டிலிருந்து பெண் வீட்டிற்கு கொடுப்பது. எனவே எம்பெருமான் சொல்லுவார் அந்த சான்றோர் மக்களை பார்த்து, தகருமோ நான் தருகும் தங்க காசு. தங்க காசு என்று சொன்னால் நாம் கடையிலே வாங்கக்கூடிய தங்க காசு கிடையாது. அழியாத ஒளியுடல் இறைவன் நம்முடைய அம்மைமார்களை திருமணம் செய்வதன் மூலம் நமக்கு முக்தி கொடுக்கிறார், நமக்கு அந்த பெருநிலையை கொடுக்கிறார். நாம் மீண்டும் இந்த பூலோகத்தில் வந்து விறக்க மாட்டோம். இந்த கலியிலே வந்து பிறந்து இந்த காம சஞ்சல வினைகளில் நாம் சிக்கி இங்கு உழந்து கொண்டு சான்றோர்கள் எங்களை நீங்கள் நல்லவர்களாக வைத்து ஆட்கொள்ள வேண்டும். பாண்டவரை காத்து ரட்சி தாண்டா போலே எங்களை நீங்கள் வைத்து ரட்சித்து ஆண்டு கொள்ள வேண்டும். எங்களுக்கு நாங்கள் எத்தனை ஆண்டு காலமும் எதற்காக தவம் இருந்தோமோ, எதற்காக இந்த கலியில் பிறந்திருந்தோமோ, எதற்காக நாங்கள் பற்றற்றவர்களாக வாழ்ந்தோமோ, எதற்காக நாங்கள் இத்தனை துயரங்களையும் தாண்டி துவைகள் தவசு என்று சொல்லக்கூடிய ஞான தவசில் இருந்தோமோ அதை நீங்கள் தாருங்கள் என்று ஓட்டி நிற்க எம்பெருமான் உங்களுடைய அம்மைமார்களை நான் திருமணம் செய்து கொள்கிறேன், அவர்களுடைய கையை பிடித்து தாருங்கள் என்று கைபிடித்து கேட்கிறார். உடனே சான்றோர்களும் யாருக்கு கிடைக்கும் இந்த புண்ணியம், யாருக்கும் கிடைக்கும் இந்த பாக்கியம், யாருக்கு பெறுவார் இந்த வேறு என்ற நிலையில் அவர்களை பெற்ற அம்மைமார்களுடைய கையை பிடித்து கொடுக்கிறார் எம்பெருமான். அந்த அம்மைமார்களை அழியாத ஒளியுடல் என்று சொல்லக்கூடிய நிலையில் தன்னோடு ஐக்கியப்படுத்திக் கொள்கிறார். சான்றோர் மக்களை ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்திலே திருக்கல்யாணம் நடைபெறுகிறது. இதைத்தான் நம்முடைய அகிலம் சொல்லுகிறது. இது கோலமணம் என்கிறது. நம்முடைய இல்லங்களிலே நடைபெறக்கூடிய கல்யாணம் வேறு, இங்கே இறைவன் நடத்தக்கூடிய கல்யாணம் வேறு. இறைவன் அம்மைமார்களுக்கு தாலி தரித்து அவர்களோடு குடும்பம் நடத்தி அவர்களுக்கு வாரிசு ஏற்படுத்துவதற்காக இந்த கல்யாணம் கிடையாது என்பதை நீங்கள் உணர வேண்டும். இறைவன் ஆதி பரம்பொருள். அவன் எப்படிப்பட்டவன்? கடல் என்று சொல்லக்கூடிய ஆழியை போன்றவன். அந்த கடலிலே கடக்கக்கூடிய சிறு சிறு ஓடைகள், சிறு சிறு நதிகள் தான் நாம். அதுபோல இந்த அம்மைமார்கள் என்று சொல்லக்கூடிய இந்த சப்த மாதர்கள் இங்கு பேறு பெற்றவர்களாக மாறுகிறார்கள். எப்படிப்பட்ட பேறு பெறுகிறார்கள்? குடிலதுக்கு சென்று நீங்கள் அமுது அறிந்து வாருங்கள், கோலமணம் நான் உங்களை செய்து கொள்கிறேன் என்று நேற்றைய தினம் எம்பெருமான் சிவ அமுது என்று சொல்லக்கூடிய ஞான அமுதினை இறந்துவதற்காக அனுப்பினாரே, அந்த பரிபூரண நிலைதான், அந்த பரிபூரண ஒளிபெறும் நிலைதான் இங்கு நடைபெறுகிறது என்பதை உணர வேண்டும். அப்படிப்பட்ட திருக்கல்யாணத்தை இந்த தட்சணத்தில் இருக்கக்கூடிய சான்றோர் மக்கள் அறிவதற்காகவும், சான்றோர்கள் என்றால் எப்படிப்பட்டவர்கள்? துவைத்த துவைகள் பண்டாரங்கள், மனதிலே அழுக்கு இல்லாதவர்கள். அவர்கள் மத்தியிலே இந்த சான்றோர்கள் எல்லாம் கைபிடித்து கொடுக்க எம்பெருமான் அம்மைமார்களுக்கு அந்த பொன்தாலி என்று சொல்லக்கூடிய பொன்னரசை சேர்த்து அவர்களை தன்னோடு ஒளிநிலையாக சேர்த்து கொண்டார். ரத்ன ஒளி போல் வீசும் தாலி தன்னை மாய்ந்து மிக போகாமல் தாலி வாழ மகாதர்ம யுகம் வாழ மாதும் வாழ ஏந்தம் புவி தருமமது தழைத்து வாழ ஈசர் முதல் எல்லோரும் இருந்து வாழ சாந்த குல சான்றோர்கள் தழைத்து வாழ தாலி மிக வாழவன்
அநேகமுண்டு மனங்கள் செய்ய நாடதற்கு வானோர் தம்மை போக விடை கொடுக்க அவர் போனாரங்கே கன்னிமடவார் கையை பிடித்து கொண்டு கருணைபதி தெருவீதி வருகின்றாரே கல்லாதார் கருவறுத்து சுவாமி அதிகபதி வலம் வருவோம். பெருமான் அந்த 7 அம்மைமார்களையும் அழியாத ஒளியுடல் என்று சொல்லக்கூடிய நிலையில் ஜீவபிரம ஐக்கியமாக தன்னோடு சேர்த்து கொண்டு அடுத்த அகிலம் சொல்லுகிறது வாருங்கள். கேலிமிக உரையாதீர் எனக்கு இன்னும் கெணிமடவார் அநேகம் உண்டு மனங்கள் செய்ய. ஒரு சாதாரண நிலையிலே நாம் இதை பார்த்தால் என்ன தோன்றும்? ஒரு திருமணம் முடிந்து ஒரு ஆணாக இருக்கக்கூடியவன் அந்த பெண்ணை பார்த்து இன்னும் நிறைய பெண்களை நான் திருமணம் செய்வேன் என்ற நிலையில் சொல்லுவதாக தோன்றும். ஆனால் இங்கு இறைவனுடைய நிலையை நாம் பார்க்க வேண்டும். என்ன சொல்லுகிறது? கேலிமிக உரையாதீர்கள், 7 அம்மைமார்களை நான் திருமணம் செய்தேன் என்ற கேலியை நீங்கள் உரையாதீர்கள். இன்னும் கெணிமடவார் அநேகம் உண்டு, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். கெணிமடவார்கள் என்று சொன்னால் அந்த முக்தி பெற்ற நிலையில் உள்ள பெண்கள். பெண்கள் என்று சொன்னால் யார்? புடவை கட்டி இருக்கக்கூடிய பெண்கள் கிடையாது. காமம், வெகுளி, மயக்கம் என்று சொல்லக்கூடிய 3 நிலைகளையும் மற்றவர்கள், அந்த மேன்மை நிலையில் உள்ளவர்கள். இவர்கள் தான் சுத்தமடமாதர்கள். இப்படிப்பட்ட நல்ல ஆன்மாக்களை எல்லாம் நான் சேர்த்தெடுத்துக் கொள்ளுவேன். அது மட்டுமல்லாது மாளுவேன், மீண்டும் நான் முழித்து வருவேன். மாயவனாக வருவேன், மாய சித்தக்காரனாக வருவேன், பேயனாக வருவேன், இந்த உலகத்திற்கெல்லாம் பிறப்பு கொடுக்கக்கூடிய பின்னகனாக வருவேன். நான் அருளிவிட்டு அந்த அம்மைமார்களோடு செயல்படுவது பிரபஞ்சத்தை குறிக்கிறது. நாம் திருமணம் முடிந்து அந்த மேடையை வலம் வருவது போல ஒரு திரு கூட்டமாக இந்த உலகத்திற்கு இறங்கி வந்த ஆதிப்பரம்பொருள் அந்த பரமாத்மா இந்த ஜீவாத்மாக்கள் என்று சொல்லக்கூடிய உலகத்தில் உள்ள அந்த சக்திகளை எல்லாம் தன்னோடு சேர்த்து கொண்டு இந்த திருக்கல்யாண விழாவில் நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் டாக்டர் ஏ குமார் அவர்களையும், தெச்சனத்து துவாரகாபதி ஐயா ஆறுமுகம் அவர்களையும், சிவசேனாவின் மாநில செய்தி தொடர்பாளர் ஐயா ஏபி ராஜன் பிஏபிஎல் அவர்களையும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் ஐயா திரு தர்மராஜ் அவர்களையும் வருக வருக என அன்புடன் ஐயா சுரேஷ் சந்திரன் அவர்களையும், மேல்புறம் ஒன்றிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஐயா ராஜேந்திரன் அவர்களையும், சேவா பாரதியின் மாவட்ட தலைவர் திருமதி சுமதி மனோகரன் அவர்களையும், திரு கார்த்திகேயன் வருகை தந்திருக்கும் வாகனக்காரர் ஐயா தங்கமோகன் ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றோம். கருணைப்பதியின் அறக்கட்டளை சார்பாகவும் அனைத்து அன்புக்குடி மக்கள் சார்பாகவும் நலிந்த ஏழை மாணவ மணிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்க இருக்கிறார்கள். முதலாவதாக கல்வி உதவித்தொகை பெறுபவர் இரணியலை சார்ந்த ராஜேஸ்வரி அவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குவதற்காக ஐயா டாக்டர் ஏ குமார் பிஎஸ்சி பிஹெச்எம்எஸ் குலசேகரம் அவர்களை
அன்புடன் அழைக்கின்றோம். அனைவர்களும் கரவொலி எழுப்ப வேண்டும் என்று வேண்டுகிறோம். அடுத்ததாக சஸ்மிலா, பலியவளை சார்ந்த சஸ்மிலா அவர்களுக்கு திரு ஸ்ரீ செல்லன் அவர்கள், இந்து முன்னணியினுடைய மாவட்ட தலைவர் அவர்கள் கல்வி உதவி தொகை வழங்க வேண்டும் என்று அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்ததாக ஒரு ஏழைக்கு தையல் இயந்திரம் வழங்கப்படுகிறது. தையல் இயந்திரத்தினை வழங்குவதற்காக அருமனை உதவி கிராம அலுவலர் ஐயா எம் கார்த்திகேயன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ராதிகா குளிச்சாணி தையல் இயந்திரம் பெற்றுக்கொள்வர் குளிச்சாணியை சார்ந்த ராதிகா அவர்கள். அடுத்ததாக தற்போது ஆடை தானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அந்நிகழ்ச்சியினை துவக்கி வைக்குமாறு ஐயா வாகனக்காரன் தங்கமோகன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். முதலாவதாக ஆடை தானம் பெற்றுக்கொள்பவர் சூட்டூர் கோணத்தை சார்ந்த சரஸ்வதி, துண்டுவிலையை சார்ந்த அம்முக்குட்டி, துண்டுவிலையை சார்ந்த யசோதா, சாவித்திரி. அழைக்கும் அன்பவர்கள் உடனடியாக வந்து ஆடைகளை பெற்று செல்லுமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கின்றோம். சரஸ்வதி அவர்கள் சூட்டுக்கோணம், அம்முக்குட்டி அவர்கள், யசோதா அவர்கள், சாவித்திரி அவர்கள், மாத்தார் பகுதியை சார்ந்த சந்திரி. அடுத்ததாக பாத்திக்கோணம் பகுதியை சார்ந்த நிர்மலா, அருமனையை சார்ந்த கௌரி, இடவெளிக்கரை பகுதியை சார்ந்த வசந்தகுமாரி அவர்கள், அதே பகுதியை சார்ந்த ஜெகதீஸ்வரி அவர்கள், மாரப்பாடி பகுதியை சார்ந்த கோமதி அவர்கள். அனைவரும் கரவொலி எழுப்பி உற்சாகப்படுத்துமாறு மிக தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கின்றோம். வெள்ளாங்கோடு பகுதியை சார்ந்த மீனாட்சி அவர்கள், பலியவிலையை சார்ந்த முத்தம்மா அவர்கள்,